ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்பவே டாக்டர் வர சொல்றேன். வந்து என்ன வீல் சேர்ல உட்கார வைக்க சொல்லி நான் கீழே வந்துடுறேன். அங்க வந்தா தானே இங்க என்ன நடக்குது, என்ன ஃப்ராட் தானே பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓ டாக்டரா? எந்த டாக்டர்? நீ யாருக்கு கால் பண்ண போற? அது எதுக்கு உனக்கு? குட்டி சாத்தா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடி பண்ண போற? இல்லனா உன்னை பார்த்த டாக்டர் தான் தேவையில்லாம நடக்க கூடாது, போன் பேசக்கூடாது, ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிருக்காரே. எடுத்த ரெஸ்ட் எல்லாம் போதும் போதும். நீ போய் போன் எடுத்துட்டு வா. என்னோடது போய் எடுத்துட்டு வா. போன் எடு. நில்லடி. அப்படியே போட்டேன். ஏண்டி அவன் சொன்னதும் நீ அப்படியே எடுக்க போற? இப்ப போனை எடுத்து கொடுத்து அவன் என்ன பண்ண போறான்? ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் போன் பண்ணுவானா? ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் போன் பண்ணி தொலைப்பான். அப்புறம் இவகிட்ட போன் இருக்கிறது தெரிஞ்சது அவங்களும் போன் பண்ணி தொலைப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்? திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும். ஏடா எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு அறிவே வராதா? அவ இந்த வீட்ல இல்லடா. அவளுக்கு இந்த வீட்ல இருக்க தகுதி இல்லைன்னு அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால அவ ஊரோட போய் சேர்ந்துட்டான். அத நீ நம்பு நம்பாட்டி போ. ஆனா இதுதான் உண்மை. நம்ப முடியாது, நம்ப முடியாது, நம்ப முடியாது. ஏய் போடா. முடியாது. சொன்ன பேச்ச கேக்குறது கிடையாது. கேட்க மாட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? இத பாரு, இதையே திரும்ப திரும்ப சொல்லி வீட்ல இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்காத. புரியுதா? ஏய் வாங்கடி. உன்னலாம் போடி. நந்தினி, நந்தினி, நந்தினி நீ இங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நந்தினி, நந்தினி பாரு. நந்தினி வந்து அவர் அடிச்சு கொல்றாங்க. நந்தினி அழாதீங்க அக்கா. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அங்க விவேகானந்த போட்டு போலீஸ் அந்த அடி அடிக்கிறாங்க. ஐயோ, அவர் அலறி கத்துற சத்தம் எனக்கே கேக்குது. எப்படியாச்சும் அண்ணனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடணும்க்கா. சுந்தரவள்ளி அம்மா சொன்ன மாதிரி சூர்யா சார் கிட்ட சொன்னா விவேகானந்த விட்டுற சொல்றேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு பச்சை பொய்ய நான் எப்படிமா சொல்ல முடியும்? அக்கா ஆபத்துக்கு பாவம் இல்லக்கா. நமக்கு இப்ப உடனே வேண்டியது அண்ணனை வெளியே கொண்டு வரணும். அவ்வளவுதான்க்கா. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமே. இல்ல இத நான் செய்யவே மாட்டேன்னா நமக்கு அண்ணனை வெளியே எடுக்க வேற என்னக்கா வழி இருக்கு? தெரியல. இவனுக்கு மண்ணெல்லாம் பிச்சுக்குது. அவரோட அலறல் சத்தம் மட்டும் தான் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அக்கா அதேதான்க்கா நானும் சொல்றேன். ஒருவேளை நீங்க தெரிஞ்சவங்களை புடிச்சு வக்கீல அது இதுன்னு போறதுக்குள்ள அவங்க கேஸ போட்டு உள்ள கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அப்புறம் நிலைமை இன்னும் சிக்கலாயிடும். எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் ரொம்ப பாவம். ஒரு பாவமும் செய்யாம எதுக்கு இப்படி சித்திரவதையை அனுபவிக்கணும்? அக்கா நீங்க போங்க. நீங்க போய் சூர்யா சார் கிட்ட பேசுங்க. அவர் என்ன நினைப்பாரு ஏது நினைப்பாருன்னா ஒன்னும் யோசிக்காதீங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அவர் உடம்பு சரியாய் வந்ததுக்கு அப்புறம் இதான் நடந்துச்சு, அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியலன்னு சொன்னா அவரு நம்புவாரு. போங்கக்கா பாத்துக்கலாம். அக்கா தயவு செஞ்சு போங்கக்கா. உங்களுக்கு சூர்யா சார் அண்ணன் மாதிரினா எனக்கு விவேக் அண்ணன் கூட பிறக்காத அண்ணன். அவரை காப்பாத்த ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லக்கா. பிளீஸ்க்கா. அக்கா நான் உங்க கால்ல கூட விடுறேன்க்கா. என்ன பண்ற நீ? அக்கா அக்கா எனக்காக சூர்யா சார் கிட்ட போய் பேசுங்கக்கா. நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லுங்கக்கா. அண்ணனை வெளியே கொண்டு வரணும்க்கா. மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அக்கா இல்ல அக்கா ப்ளீஸ்க்கா போங்கக்கா போங்க. நீங்க லேட் பண்ண பண்ண அண்ணனுக்கு அங்க அடி விழுந்துட்டே இருக்கும். போங்கக்கா. அக்கா ஏன்க்கா யோசிக்கிறீங்க? அக்கா போங்கக்கா ப்ளீஸ்க்கா. போங்கக்கா போங்க போங்க. என்னாச்சு விஜய்? உன் புருஷனை காப்பாத்திக்க தெரியும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போகலையா? என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே நான் சூர்யா கிட்ட போய் பேசுறேன். என் புருஷனை கொஞ்சம் விட சொல்லுங்கம்மா. பாத்தியா மாதவி, நாம எவ்வளவோ தொண்டை தண்ணி வத்த கத்தியும் படிச்சு படிச்சு சொல்லியும் பேசியும்
எதையுமே கொஞ்சம் கூட காதுல போட்டுக்கல. ஆனா என்ன ஒரு கம்பீரமா தைரியமா, அதுவும் ஏன் முன்னாடி தைரியமா நின்னு சுய கௌரவம், மனசாட்சி, தெய்வம் அப்படி இப்படின்னு டயலாக் பேசிட்டு இப்ப என்னாச்சு? திரும்பவும் வந்திருக்க? மா ஏதோ அவசரப்பட்டு பேசியிருப்பா. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நிதானமா யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவோட தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த முடிவுக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஒத்துக்கிட்டு வந்த விஜய நம்ம பாராட்ட தானே செய்யணும். கண்டிப்பாக்கா, பாராட்டியே ஆகணும். என்ன விஜி, இப்ப அம்மா சொல்ற மாதிரி சொல்றதுக்கு சம்மதம் தானே? சொல்றேன். ஆனா அது எப்படி? முன்னாடி உங்க மனசாட்சி உறுத்துச்சு அண்ட் இப்போ உங்க மனசாட்சி செத்து போச்சா? அது ஒண்ணும் இல்லடி. அது ஏதோ சொல்லுவாங்களே, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கன்னு. அந்த மாதிரிதான் இதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போன வேகத்திலேயே மேடம் திரும்பி வந்திருக்காங்க. அதானே? ஆமா, இவங்கள பத்தி என்ன சொன்ன? கர்ணன் துரியோதன மாதிரி அந்த அளவுக்கு நட்பா? ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. பார்த்தல்ல, இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே தான் மனசறிஞ்சு ஒரு பொய் சொல்றதுக்கு அப்படியே ஓடி வந்துட்டா பாரு. இந்த உலகத்துல முக்காவாசி பேரு இப்படிதான். தன்னோட சுய நலம் அது மட்டும்தான் முக்கியம். அது வரைக்கும் தன்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான விஷயம் எப்ப அதால ஒரு பிரச்சனை நமக்கு வரும்னு தெரியும் போது எல்லாமே சரியா தெரியும். இந்த உலகத்துல 100% நல்லவங்க யாருமே இல்ல விஜி. என்ன, நீ இந்த முடிவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்திருந்தா உன்னோட புருஷனுக்கு கிடைச்ச அடி கம்மியா இருந்திருக்கும். சரி விடு, இந்த சூர்யா ரூம்ல தான் இருக்கான். நேரா உள்ள போ. நான் சொன்ன மாதிரி அவன்கிட்ட சொல்லு. உன் புருஷன் தானா வீட்டுக்கு வருவான். சரியா? குட். போ. ஹே நில்லு. மா, என்னம்மா நீங்க இவள மட்டும் தனியா அனுப்புறீங்க? உள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டானா? ஆமால, அது எப்படி? நாம இங்கேயே வெளியிலே தானே நிக்க போறோம். இவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு தானே நிப்போம். அது அவளுக்கும் தெரியுமே. பேசுறதுல கொஞ்சம் கம்மியா இல்ல ஜாஸ்தியாவோ எதுவும் பேசினான்னு வச்சுக்கோ. இல்ல அவனுக்கு உண்மை தெரியற மாதிரி ஏதாவது ஹிண்ட் கொடுத்தா வேற ஒண்ணும் இல்ல. அவ புருஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உயிர் கூட மிஞ்சாதுன்னு இவளுக்கு தெரியாது. போ விஜி, போய் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு வா. போ. ம்